நான் உங்கள் ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு வீடியோல நம்ம பனம்பழம் சொல்ல போறோம். பனம்பழம் இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பழம் எடுத்துக்கோங்க, ஒரு மதியுதி இல்லை குச்சி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை செட் பண்ணி அப்படியே அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வெந்துடும். அந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம இதோட பெனிஃபிட் பார்த்து வந்துடலாம். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனைம்பழத்தில் நிறைய நியூட்ரியன்ட் இருக்கு. கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், சுகர், ஃபைபர், புரோட்டீன், சோடியம், பொட்டாசியம், காப்பர், ஜிங்க், விட்டமின் B6 அப்படின்னு நிறைய இருக்கு. அதனாலேயே இந்த பழத்தை நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு ரத்தத்தில் ஏதோ ஒரு நோய் இருக்கு, இல்லைனா சிறுநீரில் ஏதோ நோய் இருக்கு, மஞ்சக்காமல் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சிரும். உங்களோட உடல் வெப்பநிலையை குளிர்விக்கும், உடல் சோர்வை குறைக்கும். அதே மாதிரி ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலிக்கும், அது இல்லாமல் அந்த தசையில் இழுத்து பிடிக்கும். அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சாப்பிடுங்க. மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸில் சாப்பிடக்கூடாது. நல்லா 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த பால்லாம் வெளியே வந்துடுங்க நிறையா. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை பார்த்தாவே அப்படியே நாக்கில் எச்சி வருது. அந்த பழம் பிச்சுட்டு இருந்த கேப்பில் இன்னொரு பழம் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதோட அந்த மொறு சவுண்டு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காயை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நார் இருக்குன்னு. இதில் ரொம்பவே நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதை பெரிய அந்த பழம் வெந்ததுக்கப்புறம் பிக்கிறீங்க பார்த்தீங்களா, பிச்சதும் சாப்பிட்றாதீங்க. மேலே இருக்க அந்த கருப்பு கலர் தோல் நல்லா வெந்திருக்கும்ல, வெந்ததும் பூ போல் உறிஞ்சு வரும். நீங்கள் சும்மா அப்படியே விரலில் லைட்டாக பிடிச்சிருந்தீங்கன்னாவே போதும், பூ போல் பிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே தேன் சாப்பிட்ற அளவுக்கு இனிப்பாக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு நிறைந்த இனிப்புன்னே சொல்லலாம். அதனால தான் கசப்பு இருக்கனால தான் அதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அப்படி அடிக்குது. ஆனால் உங்களுக்கு உண்மையுமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாமோட டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த பழத்தில் நிறைய நார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா பல்லுலாம் சிக்கிக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் பல் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கப்பிச்சுட்டு பாருங்கள் அப்போ எப்படி உங்கள் பல் இருக்குன்னு. அவ்வளோ சுத்தமாக இருக்கும். எல்லா காயும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தோல் ஊற்றி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அந்த தட்டில் எடுத்துகிட்டு மாடிக்கு போய் காத்தோட்டமாக கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். அதோட சுகமே வேறங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சா. நான் பிக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதே விரும்ப மாட்டீங்க. இதுங்க பிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன். சுற்றி கட்டட வேலையாகுதா, எல்லாரும் இங்கேயே பார்க்குறாங்க. பழம் நல்ல பழத்து இருந்ததுன்னா சரியான நார் சத்து இல்லை. நான் ஏன் தான் இப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரில.
இங்கே பக்கத்து வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா அப்படியே வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலான்னு. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராதாகிருஷ்ணன்.